ஈராக்கில் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட 46 இந்திய நர்சுகள் தனி விமானம் மூலம் கொச்சி வந்தடைந்தனர். உள்நாட்டுப் போர் நடைபெற்று வரும் ஈராக்கில் உள்ள திக்ரித் நகரில் இந்திய நர்சுகள் 46 பேர் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்தனர். அவர்களில் 45 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்களாவர். எஞ்சிய ஒருவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மோனிஷா. அவர்கள் அனைவரையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தீவிரவாதிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மொசூல் நகருக்கு கடத்திச் சென்றனர். இந்திய நர்சுகள் அனைவரையும் விடுவிக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினார். இந்நிலையில் கடத்தப்பட்ட இந்திய செவிலியர்கள் 46 பேரையும் தீவிரவாதிகள் நேற்று விடுவித்தனர். எர்பில் நகருக்கு அழைத்து வரப்பட்ட அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தீவிரவாதிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டதாக செவிலியர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அனைவரும் நேற்றிரவு தனி விமானம் மூலம் கொச்சி புறப்பட்டனர். அந்த விமானம் இன்று காலை மும்பை வந்தடைந்தது. அதில் 46 செவிலியர்கள் உட்பட 183 இந்தியர்கள் தாயகம் வந்தனர். இந்நிலையில் இந்திய செவிலியர்கள் 46 பேரும் விமானம் மூலம் கொச்சி வந்தடைந்தனர். அவர்களை வரவேற்க கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி விமான நிலையம் வந்தார். இதேபோல் ஏராளமான உறவினர்களும் கொச்சி விமான நிலையத்தில் அதிகாலை முதல் காத்திருந்தனர்.